Hi viewers, good evening. This is my third episode. Last two episodes நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Third episode is on breast cancer. Breast cancer is a very serious topic, but don't be panic. Nowadays, 1 in 6 women is affected with breast cancer. 2 million cancer cases are diagnosed last 5 years. That is 2 million cases. This breast cancer is not only common in women, but மென்னுக்கும் வரும். More in women, men is rare. இந்த வீடியோ breast cancer பற்றி, what is breast cancer, what are all the risk factors, what are all the symptoms, எப்படி diagnose பண்ணுறது, treatment, prevention and awareness பற்றி சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் மதர், சிஸ்டர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கம்மிங் டு வாட் இஸ் breast cancer. breast cancer ஆல்ரெடி நான் கேன்சர்னால் என்னன்னு சொல்லியிருப்பேன். அதே தான், breast cancerல அப்நார்மல் செல்ஸ் அந்த இடத்துல இருந்து அதிவேகமாக வளர்ந்து டியூமராக மாறுறது தான் breast cancer. இது breastல மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் அண்டர் ஆர்ம்லேயும் பார்க்கலாம். தட் இஸ் அண்டர் ஆர்ம்னா நம்ம தமிழில் அது அக்கள்னு சொல்லுவாங்க. breast கேன்சரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். யார் யாருக்கெல்லாம் breast கேன்சர் வரும்? ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி தான். தட் இஸ் 5 to 10%. அண்ட் ஏர்லி பீரியட்ஸ், தென் லேட் மெனோபாஸ், லேட் ப்ரெக்னன்சி, நோ ப்ரெக்னன்சி, தென் ஒபிசிட்டி, லேக் ஆஃப் எக்ஸசைஸ், ஹார்மோன் தெரப்பி எடுத்திருப்பாங்க, பீரியட்ஸ் ரெகுலராக இல்லை அப்படின்லாம் சொல்லி யங் கேர்ள்ஸ், அது ஒரு 36 வயசு வரைக்கும் கண்டினியூஸாக எடுத்தால் சான்சஸ் ஆஃப் breast cancer, and genetic mutation. Remember, all lumps are not breast cancer. And இந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தால் கண்டிப்பாக breast cancer வரணும்னு இல்லை, there are chances of high risk. ஓகே, இப்போ நம்ம வாட் இஸ் breast cancer and risk factors பார்த்துட்டோம். Now coming to the symptoms. Symptoms, you will find a hard lump in the breast. Sometimes அக்கில்ல, that is under armpitலையும் பார்ப்பீங்க. breast size and shape மாறலாம். திரவம், that is சீரஸ் மாதிரி தண்ணி மாதிரி ஒன்று வரும். அப்படி இல்லைன்னா blood stain discharge which is very serious, நிப்பிள்லேருந்து வரும். டிம்ப்ளிங், அதாவது அந்த இடத்துல குழி மாதிரி இருக்கும், குழி விழுந்திருக்கும் அந்த இடத்துல, டிம்ப்ளிங். அண்ட் ஆரஞ்சு கலரை பிரெஸ்ட்டுக்கு நிப்பிள் பக்கத்தில் பார்க்கலாம். நிப்பிளை சுற்றி தோல் உரியும், அதை பேஜஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. நிப்பிள் எப்போவுமே வலியாக இருக்கும், இன்வெர்ட்டடாக இருக்கும், நிப்பிள் இருக்கிற மாதிரி இருக்காது. அந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் ஒன்று இருந்தால் கூட இம்மீடியட்டாக போய் டாக்டரை பாருங்கள். ரிமெம்பர், ஆல் லம்ப்ஸ் ஆர் நாட் breast cancer. அண்ட் ஏர்லி டிடக்ஷன் 100% க்யூரேட்டிவ். டிலே பண்ணாமல் டாக்டரை பார்க்கணும். கட்டி பிரெஸ்டில் இருக்குது, அது எப்படி breast கேன்சரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? தட் இஸ், கட்டி பொதுவாக எப்படி இருக்கும்னா கடினமாக இருக்கும், தோல் மேலே புடைத்து இருக்கும், தொடும்போது ஒரே இடத்துல இருக்கும், கையை தூக்கும்போது அது இடத்த விட்டு நகராது. தட் இஸ் வை வி சே இட் இஸ் அ ஹார்ட் லம்ப். தெர் ஆர் அதர் வேஸ் ஆல்சோ டு செக். அதனால தான் இந்த கட்டியை பற்றி உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறேன். ரைட்? நவ் பார்த்த உடனே இமீடியட்டாக நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும். நாட் ஈவன் டிலேயிங் அ சிங்கிள் டே. டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க, கண்டிப்பாக மேமோகிராம் பண்ணுவாங்க, கூடவே ஒரு எக்ஸ்ரே செஸ்ட்டும் பிளட் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. இஃப் நீடட், சிடி abdomen and MRI also will be taken along with the PET CT. PET CT is the whole body CT. But definitely you will be going for a biopsy. Biopsy is the only confirmation test for this. Biopsy எப்படியெல்லாம் பண்ணுவாங்க? FNAC, ட்ரூ கட் பயாப்சி, சர்ஜிக்கல் பயாப்சின்னு இருக்குது. FNAC என்னென்னா தின் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு செல்ஸ் மட்டும் எடுத்து அனுப்புவாங்க டு கன்ஃபார்ம். ட்ரூ கட் பயாப்சியில் சதையோடு சேர்ந்து செல்ஸ் எடுத்து பெத்தாலஜிஸ்ட் கிட்ட அனுப்புவாங்க. சர்ஜிக்கல் பயாப்சி ஹோல் லம்ப் ஒரு சமயம் மயக்கம் கொடுத்து எடுக்கிறது தான் சர்ஜிக்கல் பயாப்சி. இது எல்லாத்தையும் எடுத்த பிறகு பயாப்சியை என்ன பண்ணுவாங்க? ஹிஸ்டோபெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதில்
கேன்சரா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அது கூட ஆன்கோ மார்க்கர்ஸையும் பார்ப்பாங்க. ஆன்கோ மார்க்கர்ஸ் இஸ் ER, PR, HER2 நியூ, KI67. ER-PRனா ஹார்மோன் தெரப்பி தேவைப்படும். HER2 நியூனா டார்கெட்டட் தெரப்பி தேவைப்படும். That's for 1 year. KI67 is to know the speed of the growth of the cancer. Now, இதெல்லாம் பார்த்துட்டீங்க. Now stages டாக்டர் சொல்லி கேட்டிருப்பீங்க நீங்கள். ஸ்டேஜஸ்னா there are stage 0, 1, 2, 3, 4. ஸ்டேஜ் 0னா கண்டிப்பாக கேன்சர் அந்த இடத்துல இருக்குது. தட் இஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸ்டேஜ் 1 வந்து ஏர்லி ஸ்டேஜ், ஒரு பகுதியில் மட்டும் இருக்கிறது. ஸ்டேஜ் 2 வந்து லோக்கலைஸ்டாக அந்த இடத்துல மட்டும் இருக்கலாம். அந்த பிரெஸ்ட்னா பிரெஸ்ட் கிட்ட மட்டும் இருக்கிறது தான் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3 தான் ரீஜனல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு சமயம் லிம்ஃப் நோட்ஸில் பரவி இருந்தால் அது ரீஜனல் ஸ்டேஜ் ஆர் ஸ்டேஜ் 3 தான். ஸ்டேஜ் 4 மெட்டாஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா மற்ற பார்ட்டுக்கு பரவுறது தான் ஸ்டேஜ் 4. ஓகே, ஸ்டேஜஸும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நவ் இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஸ்பெஷல் டாக்டர்கிட்ட போகணும். அவர் தான் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட். மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் இதை அவ்வளோத்தையும் பார்த்து நம்மளை எக்ஸாமின் பண்ணி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு ஹீ மே பிளான் ஃபார் சர்ஜரி. சர்ஜரி பிளான் பண்ணும்போது கீமோதெரப்பிக்கு முன்னாடியா கீமோதெரப்பிக்கு அப்புறமான்றத மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் ஒன்லி வில் டிசைட். தென் ஹீ வில் இந்த சர்ஜரியில் லம்பெக்டமி, மாஸ்டெக்டமி, பிசிஎஸ் 3 பண்ணலாம். லம்ப்னா லம்ப் மட்டும்தான் எடுப்பாங்க. மாஸ்டெக்டமினா அந்த ஹோல் பிரெஸ்ட் எடுத்துருவாங்க அலாங் வித் லிம்ஃப் நோட்ஸ் இந்த ஆம்பெட்டை. அகெயின் கீமோதெரப்பினா என்ன பண்ணுவாங்க? ஸ்ட்ராங் மருந்து அந்த செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு நரம்பு வழியாக கொடுப்பாங்க. இப்போல்லாம் நரம்பு வலி இருக்குதுன்னு சொல்லி கீமோபோர்ட்டுன்னு ஒரு ஈஸி ப்ரொசீஜர் வந்திருக்கு. அது தியேட்டரில் வச்சு பண்ணுவாங்க. அண்ட் அது வழியாக தான், அதாவது நெஞ்சு பக்கத்தில் செஸ்ட் பக்கத்தில் தோலுக்கு கீழே அந்த கீமோபோர்ட்டு வைப்பாங்க. விச் இஸ் பெயின்லெஸ் ப்ரொசீஜர் ஒன்லி. கீமோ கொடுக்குற அந்த ஃபுல் டைம்லேயும் பெயின் எல்லாம் ஒன்றுமே இருக்காது. வெரி ஈஸி ப்ரொசீஜர். அண்ட் ரேடியோதெரப்பி என்ன பண்ணுவாங்க? ஒரு ஹை ரேஸ், தட் இஸ் ஸ்ட்ராங் ரேஸை மிச்சம் இருக்கிற அந்த செல்ஸை கில் பண்ணுறதுக்காக ரேடியோதெரப்பி. ஹார்மோன் தெரப்பி அண்ட் டார்கெட்டட் தெரப்பி. ஹார்மோன் தெரப்பி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ER-PR பாசிட்டிவாக இருந்தால் ஹார்மோன் தெரப்பி, HER2 நியூ பாசிட்டிவாக இருந்தால் டார்கெட்டட் தெரப்பி கொடுப்பாங்க. இதில் ட்ரிபிள் நெகட்டிவ்னு ஒன்று வரும். தட் வில் பி லெஸ் தேன், அது யாருக்கெல்லாம் மோஸ்ட்லி காட்டும்னா லெஸ் தேன் 40 இயர் ஆஃப் ஏஜில் காட்டும். அவங்களுக்கு ஹார்மோன் தெரப்பி சேராது. பட் ஒன்லி கீமோதெரப்பி மட்டும்தான் அவங்களுக்கு சேரும். நான் கீமோதெரப்பி கொடுத்தாச்சு, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம பார்த்தாகணும் இல்லையா? ஸோ கீமோதெரப்பி கொடுக்கும்போது கண்டிப்பாக முடி கொட்டும். தென் தளர்ச்சியாக இருக்கும், டயர்ட்னஸ், அதுக்கப்புறம் வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இமோஷ்னலாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம். தென் முடி கொட்டுறது வந்து டெம்பரரி தான். கீமோதெரப்பி முடித்த உடனே முடி வளர்ந்துடும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு தேவையில்லை. Emotional stress, family members should give tender loving care and they has to be counseled to the core. Now, coming to the prevention and awareness. Healthy weight இருக்கணும். Then கண்டிப்பாக ஒபிசிட்டியாக இருக்கக்கூடாது, குண்டாக இருக்கக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ணி தான் இருக்கணும். லிமிட் ஆல்கஹால், ஸ்டாப் சிகரெட்ஸ். தென் ரெகுலர் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன். பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன்னா இப்போ யூடியூப்ஸ்லாம் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் நிறையா காமிக்கிறாங்க. யூ கேன் see தட். அண்ட் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் எப்படின்னா 25 இயர்ஸ் வரைக்கும் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் வரைக்குமே பண்ணிக்கலாம். 25 to 35 இயர்ஸ் ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கர்கிட்ட போயிட்டு கரெக்டாக பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணணும். தென் above 35 இயர்ஸ் what should we do is we have to go to the health care worker. அவங்கக்கிட்ட போய் பிரெஸ்ட் எக்ஸாமின் பண்ணி கண்டிப்பாக மேமோகிராம் ஸ்க்ரீனிங் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க வருஷம் மேமோகிராம் பண்ணுறோமே, இது ரேடியேஷன் இல்லையா? இல்லை, திஸ் இஸ் லோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன் தான். அதனால் பயப்பட வேண்டாம். ஸோ இதுதான் ப்ரிவென்ஷன். மென்டலி எப்படி சப்போர்ட் பண்ணுவோம்? மென்டலி வி ஷுட் கிவ் தம் டெண்டர் லவ்விங் கேர். இமோஷ்னலாக சப்போர்ட் பண்ணணும். யோகா மெடிடேஷன் கிளாஸ் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஃப்ரீ ஃப்ரம் த ஸ்ட்ரெஸ். அண்ட் பேஷண்ட்ஸை தனியாக விட்டுட்டு யாரும் அவங்கள ஒதுக்கி வைக்காதீங்க. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். கேன்சர்னா டெத் இல்லை. ரிமெம்பர், ஆல் லம்ப்ஸ் ஆர் நாட் கேன்சர். ஸோ இந்த டெஸ்டெல்லாம் பண்ணணுன்னா அக்டோபர் மந்த் இஸ் த பிங்க் மந்த் எவ்ரி இயர். அந்த வருஷம் அந்த மாதம் என்ன பண்ணுவாங்க?
எல்லா ஸ்கேன் சென்டர்ஸ்லேயும் எக்ஸ்ரேஸ்லாம் ஃப்ரீயாக ஆர் கன்செஷன் ரேட்டில் தரோவா மேமோகிராம் அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. டோன்ட் மிஸ் தட். அக்டோபர் மந்த் இஸ் த பிங்க் மந்த். அந்த மந்த்தை நீங்கள் தயவு செஞ்சு யூஸ் பண்ணி எவ்ரி இயர் see that above 40 years see that you all do a mammogram screening. Again, early detection is the best. So now stay strong and calm. Medical science has improved a lot. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைஃப் சேவ் ஆகும். ஸோ ஸ்டே அவேர் வித் அ ஹெல்த்தி லைஃப் for my next video. Thank you.